அனன்யாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா, விஷ்ணு அண்ட் கூல் சுரேஷ்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சரவண விக்ரம் தான். BB7 டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் அண்ட் செகண்ட் ரன்னர் அப் அக்ஷயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே, அதை போட்டு கிண்டல் பண்ணாங்களான்னு கூல் சுரேஷ் கேட்டுட்ருக்காரு. அண்ட் விஜய் வர்மா அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, அக்ஷயா போனதுக்கப்புறம் அனன்யா இப்போ அனன்யாவும் அனுப்புகிற வரைக்கும் சும்மா ஓய மாட்டான் போல இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறாரு. இப்போ சரவணன் இதெல்லாம் கேட்டுடுறாரு. அண்ட் அனன்யாவுக்கும் காதில் விழுது. என்னாச்சுன்னு கேட்கும்போது, என்னை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளெல்லாம் ஒரு மனுஷாலே நினைக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அடுத்த வாரம் நான் இருந்தேன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நான் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னும் போது அனன்யா இதை கேட்டுட்டு, எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, நீ எப்படி இதை மாதிரி பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணுற, உனக்கு அது பழகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை என்ன பண்ணுறது, அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அனன்யா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி எனக்கும் நடக்கும், அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ அழமாட்ட, நான் அழறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ புள்ள அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தா அவர் கொஞ்சம் வெகுளித்தனமாக இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருக்கான இடம் இது இல்லையோ அப்படின்னு மாதிரி தோணுது. ஏன்னா நல்லா பேசணும், எந்த இடத்துல ஆக்டிவாக இருக்கணுமோ அந்த இடத்துல ஆக்டிவாக இருக்கணும், அதுதான் கேமு. பட் இவர் ரொம்ப சைலண்ட்டாகவே மெயின்டைன் பண்ணுறது எல்லாருக்குமே வந்து ஒரு இலக்கணமாக தான் இருக்கும். சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை லவ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி இவன் ஜெயிக்கலாம், கிட்ட வரலான்னு நினைக்கிறானோன்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. விஜய் வர்மா என்ன சொல்கிறாருன்னா, கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.